கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் பெருக வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நாங்கள் விசுவாசத்திலே ஆழமாக இருக்கணும். பிளைண்ட்லி பிலீவ் என்று சொன்னால், கண்மூடித்தனமாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். முதலாவதாக நம்புங்கள். அந்த வார்த்தை நடக்கும் என்று சொல்லி நம்புங்கள். பிளைண்ட்லி பிலீவ். அதனுடைய தமிழ் வார்த்தை சரியா சொல்லணும் தெரியலனா, கண்மூடித்தனமா பிளைண்ட்லி பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட். அதனுடைய வார்த்தையை நீங்க வாசிச்சு நம்புங்க. அது முதலாவது. இரண்டாவது, பகைமை உணர்வுகள் யார் மீதாவது உங்களுக்கு ஏதாவது மனத்தாங்கல் இருக்குன்னு சொன்னா அவர்களை மன்னியுங்கள். கண்மூடித்தனமா மன்னியுங்கள். நிச்சயமா மன்னியுங்கள். நல்ல ஒரு பாவ அறிக்கைக்கு போங்க. பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்க. உங்களுக்கு எதிராக யாராவது எதுவும் செய்து நினைத்திருக்கலாம், அவர்களை மன்னியுங்கள். நீங்க உங்களோட உள்ளத்துல பகைமை உணர்வு இருக்குன்னு சொன்னா அவர்களை மன்னியுங்க. பிரியமான சகோதரர்கள், இது இரண்டாவது மிக மிக முக்கியமான விஷயம். மூன்றாவது விடயம், இன்றைக்கு அதை பற்றி நான் ஆழமா பேச விரும்புகிறேன். அது என்னன்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் பிரச்சனைகளும் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கு, மாறி மாறி வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நாங்கள் ஒரு காரியம் செய்யணும். அது என்னன்னு சொன்னா, இதற்கு காரணம் இறைவன் என்று சொல்லி நாங்கள் நினைக்கக்கூடாது. இந்த வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் கடவுளே என்று சொல்லி கடவுளை நாங்கள் சில வேளைகளில் மனநொந்து கொள்கிறோம். கடவுளை நாங்கள் சில வேளையில் பேசுகிறோம், அல்லது ஏன் ஆண்டவரை இதை நீங்கள் விடுறீங்க, ஏன் எனக்கு இப்படி பிரச்சனைகளை தர்றீங்க என்று சொல்லி ஆண்டவரை ஏசுவதை விட்டு அவர் பால் நாங்கள் மனம் நொந்து கொள்ளாமல், மாறாக இதற்கு காரணமாக இருக்கிற தீயவனை சாத்தானை கடிந்து கொள்ளணும். சாத்தானை கடிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக கடிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால், யோவான் நற்செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம், தீயவன் வருவது, திருடன் வருவது கொள்ளையிடுவதற்கும் அழிப்பதற்கும் இல்லாமல் செய்வதற்குமே அன்றி வேறு எதற்காகவும் அல்ல. மாறாக ஆண்டவர் இயேசு வந்திருப்பது வாழ்வு தருவதற்காக. ஆண்டவர் இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வருவது வாழ்வை தருவதற்காக. சகோதர சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு சொல்லுகிற வார்த்தைகள், இப்பொழுது என்னுடைய உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. ஆண்டவர் இயேசுடைய உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன செய்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருந்தேன். தந்தையே, உம்முடைய பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்பொழுது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தீயவனை நாங்கள் கடிந்து கொள்ளணும். யாரையாவது நீங்க ஏசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னா, பேய ஏசுங்க, சாத்தானை கடிந்து கொள்ளுங்க. போ அங்காலே சாத்தானே, என்னுடைய வாழ்வை விட்டு நீ தூர விலகி செல், இயேசு ஆண்டவருடைய பெயரால தூர விலகி செல் என்று சொல்லி நீங்க கடிந்து கொள்ளணும். நாங்கள் பல நேரங்கள் அதை செய்வது கிடையாது. நாங்கள் பல நேரங்களில் ஆண்டவரை பற்றி ஆண்டவரை பார்த்து நாங்கள் மனம் நொந்து கொள்ளுவோம், ஆனால் சாத்தானை கடிந்து கொள்வது கிடையாது. இயேசு ஆண்டவர் பல தருணங்களில் தீய சக்தியை கடிந்து கொள்வார். பேசாதிரு, விலகி செல் என்று சொல்லி கடிந்து கொள்வார். திருமணக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு மகளுக்கும் அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. உங்களுடைய வீட்டை சுற்றி பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நெருப்பு வேலி அமைத்துக் கொள்ளணும். ஆசி நீரை எடுத்து வீட்டை சுற்றி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தெளிக்கணும். விளக்கை கொளுத்தி, விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபடுகிற இடத்துல ஆண்டவருக்கு முன்னாடி அதை கொளுத்தி வைக்கணும். தாய் மரியாதை இறுக்கமாக பிடித்து கொள்ளணும். அதை விட உங்களோட வாழ்க்கையில் விசுவாசம் நான் சொன்ன அந்த விஷயம், கண்மூடித்தனமாக பிளைண்ட்லி பிலீவ். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் அதை நம்புங்க, பூரணமாக நம்பணும். மூளையை கொண்டு ஆராய்ச்சி பண்ணுறதல்ல, மறாக மனதார நம்புறது நடக்கும் என்று சொல்லி. இரண்டாவதாக,
பகைமை உணர்வு யார் மீதாவது ஏதாவது பகைமை உணர்வு இருந்தால் பல வேளைகளில் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வராமல் இருக்கும், புதுமைகள் எங்களோட வாழ்க்கையில் நடக்காது. பகைமை உணர்வில் இருந்து நாங்கள் வெளிவர அவர்களை மன்னிக்கணும். திருப்பலியில் போய் இந்த பாரங்கள் எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். மூன்றாவதாக, சாத்தானை கடிந்து கொள்ளுங்கள். பை த ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லி, ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையான பெயரை கொண்டு சாத்தானை அப்பாலே போ என்று சொல்லி அடிக்கடி நீங்கள் சொல்லணும். அடிக்கடி நீங்கள் ஏசும் போது சாத்தானை ஏசி விரட்டுங்க. அற்புதங்களும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக இறைவன் உங்களோட வாழ்க்கையை தருகிறார். தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒன்றிலிருந்து ஒன்று விழுந்து விழுந்து எழும்பி போகிற வாழ்க்கை அல்ல, மாறாக ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து ஆசீர்வதித்து தன்னுடைய இறக்கைகளுக்குள்ளே உங்களை வைத்து பாதுகாக்கிறார், உங்களை தாங்கிச் செல்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களை நிறைவாக தருகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென்.